ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேத்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேதிக் மேத்ஸ் ட்ரிக்ஸ் பார்ட் 2 அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஆல்ரெடி 4 பார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் வித் 11 பார்க்க போகிறோம். அதாவது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. எந்த நம்பராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் 11ஓட நம்ம ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அது எப்படி போடலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? யூனிட் பிளேஸ் என்னங்க? 3. ஸோ யூனிட் பிளேஸை ஆஸ் இட் இஸ் போட போகிறேன். சரிங்களா? யூனிட் பிளேஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பேக்வேர்டு போக போகிறேன். 3க்கு பேக்வேர்டில் என்ன இருக்குது? 2. 3 + 2 5 போட போகிறேன். அதாவது இங்கே என்ன பண்ணோம்? நம்ம 3க்கு பேக்வேர்டில் இருக்கிற நம்பர் 2ஓட ஆட் பண்ணியிருக்கோம். 3 + 2 5. அதாவது 3க்கு ப்ரீவியஸாக இருக்கிற நம்பர் 2 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5 வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பரை திரும்பவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது 2க்கு பேக்வேர்டாக போய் ப்ரீவியஸ் நம்பரான 2வை ஆட் பண்ண போகிறோம். 2 + 2 எவ்வளோ? 4. சரிங்களா? இங்கே 3 யூனிட் பிளேஸ் ஆஸ் இட் ஈஸாக போட்ட மாதிரி ஃபைனலாக இந்த 2 என்ன பண்ணணும்? ஆஸ் இட் ஈஸாக போடணும். முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸை நம்ம ஆஸ் இட் ஈஸாக போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பேக்வேர்டாக யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பருக்கு பேக்வேர்டு இருக்கிற 2ஓட ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 + 2 5. அதே மாதிரி இந்த நம்பருக்கு பேக்வேர்டில் இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைனலாக இருக்கிற நம்பரை ஆஸ் இட் இஸ் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாமா? இது நம்பர் 1, இது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 2. நீங்கள் பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் சரி, பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, பயப்படவே தேவையில்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கும் போதே ஆட் பண்ணிவிட்டு மென்டலி நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைண்ட் கால்குலேஷனை போட்டு செகண்டில் முடிச்சிடுவோம். இப்போ இந்த சம்மை பாருங்கள். யூனிட் பிளேஸ் என்ன? இங்கே 6. 6 ஆஸ் இட் இஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பேக்வேர்டில் இருக்கிற நம்பர் என்ன? 6க்கு 5. 5 + 6 எவ்வளோ? 11. 11 நம்ம ஆஸ் இட் இஸாக போடணுமா? கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் மாதிரியே 1 போட்டுட்டு 10th பிளேஸ்க்கு 11 கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 5க்கு பேக்வேர்டு, அதாவது ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 2. 5 + 2 என்ன? 7. 7 + 1 8. சரிங்களா? அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும்? இந்த 2வை ஆஸ் இட் இஸ் போட்டணும். சரிங்களா? ஸோ 256 மல்டிப்ளை 11 எவ்வளோ வந்தது? 2860. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? இங்கே யூனிட் பிளேஸ் என்ன? 7. ஆஸ் இட் இஸ் போடுங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 8. 8 + 7 என்ன? 15. 15ல் 1s பிளேஸை மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். 8க்கு திரும்ப ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 9. 9 + 8 எவ்வளோ? 17. 17 + 1 18. 8 போட்டு 1 என்ன பண்ணணும்? கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 9. 9 + 1 என்ன? 10. புரிஞ்சுதுங்களா? ஸோ 987 அப்படின்ற பெரிய டிஜிட், பெரிய நம்பரை கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக. பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 10,857. இது நம்ம அப்படியே மைண்ட் கால்குலேஷனில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாமா? யூனிட் பிளேஸ் என்ன? 7. நெக்ஸ்ட் பேக்வேர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேக்வேர்ட் பண்ணுங்க. 7க்கு பேக்வேர்டு என்ன? 3. 7 + 3 10. 0 போட்டு 1. நெக்ஸ்ட்டு 3க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 1. 3 + 1 4. 4 + 1 5. 1 என்ன பண்ணணும்? ஆஸ் இட் இஸ் போட்டோம். இப்போ இந்த 5th எக்ஸாம்பிளை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? தேங்க்யூ.